Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we really come before you to bless your holy name. பரலோக பிதாவே, உண்மையாகவே உம்முடைய சமூகத்துக்கு நேராக வந்து உம்மை நாங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். May the Spirit of the Lord just ministers to our heart. ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களில் இப்பொழுது ஊழியம் செய்வீராக. And also we pray that you continue to teach us to really live a victorious life through prayer. ஆண்டவரே, தொடர்ந்து ஜெபத்தின் வாயிலாக நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. So therefore right now we want to commit this time into your hands. ஆகவே இந்த நேரத்தை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். We believe, Lord, through your words, Lord, you will continue to sustain us, to empower us. ஆண்டவரே, தொடர்ச்சியாக உம்முடைய வசனத்தின் வாயிலாக எங்களை போஷித்து எங்களை உம்முடைய வலிமையினாலே இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. This morning, I want to share a topics that has to do with every one of us. இந்த நாளில் இருக்கிற தலைப்பு நம்ம அனைவரோடும் கூட இடைப்படக்கூடியத்தக்கதான ஒரு தலைப்பை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். The title is called Defeating the Force of Darkness. அதாவது இந்த காலைவேளையின் தலைப்பு என்னவென்றால், இருளின் ஆதிக்கங்களையும் சக்திகளையும் எப்படி நாம் மேற்கொள்ளலாம், ஜெயம் எடுக்கலாம் என்பதே. And we believe that God has given us the authority to trample upon lions and serpents. ஏனென்றால் தேவன் சர்ப்பங்களையும் சிங்கங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதான வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். Even though the enemy is like a roaring lion, but we are in the camp of the Lion of Judah. நம்முடைய எதிராளியாக சத்ருவானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றித் திரிந்தாலும் யூத ராஜசிங்கமாகிய தேவன் நமக்கு அந்த வல்லமை எடை கட்டி கொடுத்து அதை மேற்கொள்ளும்படிக்கு உதவி செய்கிறார். Meaning that we are in a spiritual warfare. அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தின் யுத்தத்திலே போராட்டத்திலே இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். But the issue is, while we are in a spiritual warfare, we must know the strategy how to produce a successful spiritual warfare. அதன் காரியம் என்னவென்றால் நாம் எப்படியாக இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே யுத்தத்திலே இருக்கும்போது எப்படிப்பட்டதான முறைகளை யுக்திகளை கையாண்டு அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாய் காணப்படுகின்றன. So we want to lift our prayer something higher than asking something from God. அதாவது தேவனிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை கேட்கிற ஜெபமாக மாத்திரம் நம்முடைய ஜெபம் இல்லாமல் இது இன்னும் உயர்வான மேலான நிலைமைக்கு போக வேண்டிய ஒரு ஜெபமாய் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். Many times our spiritual warfare is always on, our prayer is always just on the surface of asking something from God. ஜெபம் என்றால் ஏதோ ஒரு ஒரு மட்டத்திலே தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான விஷயம் என்றுதான் நம்முடைய எண்ணத்திலே ஜெபத்தை குறித்ததான அர்த்தமா இருக்கிறது. Imagine that your whole church, everyone come to church, is actually coming here to asking something from God. பாருங்க, உதாரணத்துக்கு இப்படி வைத்துக்கொள்வோம். எல்லாரும் சபைக்கு வந்து விசுவாசிகள் ஏதோ தேவனிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள் என்பதாக தான் இருக்கிறதாக இருக்கும் என்றால், There's no warfare, there no one is interceding for you, no one knows the darkness is moving. You know, you are in the trouble because your army doesn't know they are in the warfare. அதாவது உங்களுடைய சேனையாகிய அந்த விசுவாசிகள் கூட்டத்திற்கு இந்த யுத்த களம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. இருளின் ஆதிக்கங்கள், இருளின் காரியங்கள் அசைவாடுகிறது தெரியாமல் இருக்கிற அந்த சேனையை போன்றதான உங்களுடைய விசுவாசிகள் இருப்பார்களேயானால், So today we want to cover this topic. I want to pray that you are able to disciple the members, that they will produce a successful warfare in their family, in their life, and also in their church life. ஆகவே இன்றைக்கு இதை நாம் கற்றுக்கொண்டு அவர்களை இந்த விஷயத்தில் சீஷர்களாக மாற்றி சபையிலும் குடும்பத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எப்படியான ஒரு திறப்பின் வாசலிலே நின்று அந்த யுத்த களத்திலே ஜெயிக்கிற ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்கிற தாக்கத்தை உண்டாகிற தலைப்பாய் இது இருக்க போகிறது. So the first one I want to share is standing on the front line of intercession, biting the enemy, breaking oppressions, and allow the kingdom of God to come.
முதல் காரியமாக இந்த மத்தியஸ்த அதாவது திறப்பின் வாசலில நின்று ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலே நாம் முன்னிலையில் இருக்கும்போது, அங்கு நின்று கொண்டு சத்துருவின் கிரியைகளை கட்டி போட்டு அடக்குமுறைகளையும் முறியடித்து, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கான பாதையை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஜெபமாய் காணப்பட வேண்டும். You know, we can pray, intercede, praying for someone, but sometimes your intercession is a battle itself. Could you please repeat, Pastor? You can praying for someone, but sometimes your intercession is like in the front line, you are facing the enemy. அதாவது நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது அல்லது மன்றாடி ஜெபிக்கும்போது நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்றால், அந்த யுத்த களத்திலே அந்த முன்னணியிலே நின்று போராடி யுத்தம் செய்கிற அந்த போர் வீரரைப் போல தான் நம்முடைய நிலைப்பாடு காணப்படுகிறது. You can pray a casual prayer. நீங்கள் சாதாரணமான ஒரு ஜெபத்தை போன்ற ஜெபத்தை ஏறெடுக்கலாம். It looks like a courtesy to somebody else. அது மற்றவர்களுக்கு கேலி கூத்தாகும், மற்றவர்களை கேலி செய்கிற ஜெபத்தைப் போலதாகவும் அந்த ஜெபம் காணப்படலாம். But God is looking someone stand in the front line, stand in the gap. ஆனால் நாம் அந்த போர்க்களத்தின் முன்னணியிலே நின்று கொண்டு அந்த திறப்பின் வாயிலிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறதாக தான் தேவன் நம்மை பார்க்கிறார். And the enemy cannot reach your member because you're standing in between the enemy and your member. அதாவது சத்துருவானவன் உங்களுடைய விசுவாசிகளை தொட முடியாது. ஏனென்றால் சத்துருவுக்கும் உங்களுடைய விசுவாசிகளுக்கும் நடுவாக நின்று போராடி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பது நிமித்தமாகவே. But you don't have to say over my dead body. You don't have to say that. You know that you already have the victory. அதாவது நீங்கள் ஜெபிக்கும்போது இப்படியாக செத்து போன பொணத்தை தாண்டி தான் நீ போக முடியுமா என்று அப்படி நாம் உபயோகப்படுத்தாமல், நான் ஏற்கனவே ஜெயசாலியா இருக்கிறேன், ஜெயத்தை பெற்றுவிட்டேன், அந்த எண்ணத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Amen. Let us continue the introduction. A prayer is not only a sweet time of drawing near to God, but it is also a spiritual weapon in the battle against the kingdom of darkness. அதாவது இந்த ஜெபம் என்பது தேவனுடைய அருகிலே வந்து அந்த அருமையான இனிமையான நேரத்தை செலவழிப்பது மாத்திரமல்ல, ஜெபம் என்பது என்னவென்றால் அது இருளின் ராஜ்யத்திற்கு எதிராக நடைபெறும் அந்த யுத்தத்திலே ஒரு ஆவிக்குரிய ஆயுதத்தை உபயோகப்படுத்துகிறது தான் ஜெபமாகும். You see, prayer have a very long or different, very wide spectrum. அதாவது இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும்போது அது விரிவானவும் ஆழமான பரிமாணத்தையும் அர்த்தத்தையும் உடையதாக அது காணப்படுகிறது. Like a rainbow has from the red until purple, there are many colors in between. பாருங்க, அந்த வானவில்லை பார்க்கும்போது அது பல இடங்களுக்கு காணத்தக்கதாக விரிவாயும் அழகாயும் பலவிதமான கோணங்களையும் நிறங்களையும் அடங்கியதாக காணப்படுகிறது தான் அந்த வானவில். You tell your members when they just believe in the Lord, you say you just talk to God because the prayer is a dialogue. You know, that is a very simple way to say it. பாருங்க, நம் விசுவாசிகளுக்கு சொல்லும்போது ஜெபம் என்றால் என்னவென்றால் தேவனோடு நாம் பேசுவது, அவரும் பேசுவதை கேட்பது, நாமும் பேசணும் கேட்கணும் என்று சொல்லுதான் ஜெபம் என்று எளிமையாக புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் இப்படியாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். Now maybe you will say that, later on say, when you need something, when you are in trouble, you cry out to the Lord, God will save you. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, கஷ்டத்தில் இக்கட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுடைய இக்கட்டு நேரத்தில் உங்களுக்கு கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார், அதுதான் ஜெபம் என்று அப்படி நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். Now you are moving from dialogue to petitions to prayer or to request or something. அதாவது தேவனோடு பேசுகிற அந்த அவர் பேசும்போது நாம் கேட்பது, நாம் பேசுவது அவர் கேட்பது, நம்முடைய தேவைகளை சொல்வது, இப்படியாக ஜெபம் என்று சொல்லி ஒவ்வொரு படியாக நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறோம். Don't stop there. Continue to move on in that spectrum. You must really help your member knows that prayer itself is a spiritual weapon to win the battle against the kingdom of darkness. ஆகவே இந்த ஜெபத்தின் பரிமாணத்தை அதன் அளவிலே நாம் நிறுத்திவிடாமல் தொடர்ச்சியாக இன்னும் ஆழமாக ஜெபத்தை குறித்து நாம் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்திலே சத்துருவை தோற்கடிக்கத்தக்கதாக உபயோகப்படுத்துகிற ஒரு வல்லமையுள்ள ஆயுதம் தான் ஜெபம் என்பதை குறித்து நாம் விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். You need to trust me. The moment you speak more or teach more on spiritual warfare, your members will start to have spiritual alertness.
அதாவது நீங்கள் இது என்னை நம்ப வேண்டும் என்னென்றால் நான் சொல்லிக் கொடுக்கிற இந்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய யுத்தங்களை குறித்து நீங்கள் சொல்லிக் கொடுத்து, அப்படிப்பட்டதான ஜெபத்தை அவர்களை ஏறெடுக்க வைக்கிற விதத்திலே, அது உண்மையாகவே மாற்றத்தையும், வளர்ச்சியும் கொண்டு வரத்தக்கதான காரியமாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களால பார்க்க முடியும். Without this spiritual alertness, it's very difficult for them to aware there's a warfare in their life. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் சொல்லிக் கொடுப்பதின் வாயிலாக ஒரு ஆவிக்குரிய எச்சரிப்பு அவர்களுக்கு உண்டாகும். ஆகவே எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பதற்கு இது ஏதுவாய் காணப்பட்டு, அவர்களும் ஜெபிப்பதற்கு இது ஏதுவாய் காணப்படும். One of the ultimate deception is devil never want people knows that he exists. Please, could you please repeat, Pastor? Okay, one of the ultimate deception that is devil or Satan doesn't want anyone to know that he exists. அதாவது பிசாசு இருக்கிறான் என்பதை குறித்ததான அறிவு ஜனங்களுக்கு இல்லாமல் இருப்பதே அது பெரிய வஞ்சகத்தன்மையாய் காணப்படுகிறது. They want to let everyone think that everything is just coincidence, everything is just natural, everything is just, in their material world. அதாவது இந்த உலக பிரகாரமான விஷயத்தில நடக்கிறதெல்லாம் தற்செயலாக நடக்கிறது. இது உலக போக்கில நடக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கையில நடக்க வேண்டியது தான் என்ற அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாய் தான் விசுவாசிகள் இருப்பார்கள். But Bible repeatedly reveal that there's a conflict in the spiritual realm. It is real. And if we ignore the warfare dimension of prayer, then the church will lose its initiative in advancing the kingdom. அதாவது இந்த ஆவிக்குரிய உலகத்திலே நடைபெறுகிறதான இந்த யுத்தம் மிகவும் இந்த போராட்டமானது உண்மையானது என்பதை வேதாகமம் பலமுறை நமக்கு திரும்ப திரும்ப வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தின் போராட்டத்தின் பரிமாணத்தை நாம் புறக்கணித்தால் இது சபையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே முன்னேற்றுவதற்கு அந்த முன்பாக எடுக்கிறதான முயற்சியை தடுக்கிறதாகவும் அது இழந்து போகத்தக்கதான சூழ்நிலை உண்டாக்கத்தக்கதாகவும் இது காணப்பட்டு போய்விடும். Spiritual warfare is real. அதாவது இந்த ஆவிக்குரிய யுத்தமானது உண்மையானதாய் காணப்படுகிறது. So when we pray, we will engage in the dimension of spiritual warfare. ஆகவே நாம் ஜெபிக்கும்போது இந்த ஆவிக்குரிய பரிமாணத்திலே நாமும் கலந்து கொண்டு செயல்பாட்டை செயல்படுத்துகிற ஒரு நபர்களாய் காணப்பட வேண்டும். So that's why God called his people is not only to ask for blessing, but also rise up as a victorious warrior in the spiritual battlefield. ஆகவேதான் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் ஜெபத்தை உபயோகப்படுத்தாமல் ஆவிக்குரிய அந்த போர்க்களத்திலே போராட்டத்திலே நாம் ஜெயம் பெறவும் வெற்றி பெறவும் நாம் ஒரு வீரர்களாய் எழும்பும்படிக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Point number 1, spiritual warfare is real and must not be ignored. முதலாவது குறிப்பு, ஆவிக்குரிய யுத்தமானது போராட்டமா என்பது அது உண்மையானதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதை நாம் ஒருபோதும் புறக்கணிக்கவே முடியாது. And the scripture, I think I would say that the most important scripture that talk about spiritual warfare found in Ephesians chapter 6 verse 12. எபேசியர் 6:12 வசனத்தில், அது சாதாரணமான வசனம் என்று நாம் சொல்லாமல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யுத்த காலத்தில் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு ஜெபமா அது வசனமா இது காணப்படுகின்றது. Paul said to the church in Ephesians, in Ephesus, you know that there's a record in the book of Acts. They burn away the book of witchcraft, all the witchcraft practice in a huge amount. அதாவது எபேசியருக்கு இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இதனுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கையில அந்த குறிப்பிட்ட அந்த எபேசு பட்டணத்தில் வரும்போது அங்கு இந்த மாந்திரீக தந்திரவாதம் அடங்கிய அந்த மாந்திரீக புத்தகங்களை அவர்கள் அங்கு எரித்து போட்டார்கள் என்கிறதான வசனம் அங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதப்பட்டிருக்குது. Paul is writing to a very strong church, but yet also a church who understand there is a witchcraft, there's a spiritual warfare, there's something what happens behind the natural realm.
அதாவது ஒரு பலமுள்ள ஒரு விசுவாசிகளுக்கு சபைக்கு தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். ஆனாலும் அவர்களுடைய பின்னணியில இந்த மாந்தட்டை கிரியைகளும், போராட்டங்களும், இப்படிப்பட்டதான இருளின் ஆதிக்கங்களின் கிரியைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதாக அவர்களுக்கு இதை அவர் எழுதுகிறார். The scripture says like this: For we do not wrestle against flesh and blood, but against the rulers, against the authorities, against the cosmic powers over this present darkness, against the spiritual forces of evil in the heavenly places. வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. You see, I'm surprised now. Whenever I search this scripture or I want to retrieve this scripture in whatever AI, for example, that there are tools to help me to get this scripture, the AI will stop whenever come to this scripture. பாருங்க, எப்போதெல்லாம் இந்த வசனத்தை குறித்ததான ஆழத்தை, இன்னும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த செயற்கை நுண்ணறிவின் காரியத்தில் இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது, அது அப்படியே அதனுடைய அர்த்தத்தை கொடுக்காமல் அங்கே அது செயல்பாட்டை இழந்து நின்றுவிடும். Any scripture in the Bible is totally fine, not this one. The moment I touch this one, the AI will stop. பாருங்க, வேதத்துல மற்ற வசனங்களுக்கான அர்த்தங்களையும் ஆழங்களையும் மறைப்பொருளை கண்டறிய அதிலும் விளக்கங்களை கேட்கும்போது அந்த செயற்கை நுண்ணறிவாக ஏஐ என்பது அதனுடைய விளக்கங்களை கொடுக்கும். ஆனா இந்த வசனத்தை நான் அந்த செயற்கை நுண்ணறிவுல போடும்போது அது அப்படியே நின்று போய்விடும். I guess naturally, I guess because there's a word says that against the rulers, against the authority, the AI might thinking that, oh, you are trying to disturb the local government. அதாவது நான் இயற்கையாகவே எப்படி நினைக்கிறேன், இந்த அதிகாரங்கள், துரைத்தனங்கள் என்று இந்த வார்த்தைகள் வருகிறது நிமித்தம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்தின் இந்த அதிகாரத்திற்கு எதிராக தான் நாம் கிடைச்சுகிறோம் என்பதை குறித்து தான் அந்த செயற்கை நுண்ணறிவு கண்டறிந்து, ஒருவேளை அதற்கான அர்த்தங்களை கொடுக்காமல் அப்படியே நின்று போய்விடுகிறதா இருக்குமோ என்று தான் நான் நினைக்கிறேன். The AI misunderstood. Some members also misunderstood. பாருங்க, இந்த செயற்கை நுண்ணறிவும் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. விசுவாசிகளும் கூட இந்த வசனத்தின் ஆழங்களின் அர்த்தங்களை சரியாமல் புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். The first line already say we are not wrestle against flesh and blood, not human. பாருங்க, இந்த முதல் வரியிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, மனுஷிக தன்மையிலே நம்முடைய போராட்டம் அல்ல என்பது அது தெளிவாக சொல்லுகிறது. We bless our prime minister, we bless our president, we bless our king and rulers. நம்மை ஆளுகை செய்கிறவர்களையும், ராஜாக்களையும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும், நம்முடைய பிரதம மந்திரியும், நம்முடைய முதல் மந்திரிகளையும் நாம் ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் தான் நாம் காணப்படுகிறோம். But they are somebody, not human being, behind everything that happens today. ஆனால் இந்த மனுஷர்களுடைய பின்னணியில இருந்து மனுஷீக தன்மை அல்லாத வேறொரு காரியம் அவர்களுடைய பின்னணியில இருந்து கிரி செய்து கொண்டிருக்கிறது. They are against God and against anyone who walks in God's way, and he against anyone want to accomplish God's will. அந்த கிரியைகள் தேவனுக்கு விரோதமாகும், தேவன் மேல் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு விரோதமாகும், தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு விரோதமாய் கிரை செய்கிற கிரியையை தான் அது பின்னணியிலே கிரை செய்கிறது. They are against someone that or should I say that they influence the result of your hard working. அதாவது நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கடினப்பட்டு உழைக்கிறதான அந்த உழைப்புக்கான முயற்சியை தடை செய்கிறதான கிரியாய் தேவனுடைய கிரியைகளுக்கு எதிரான கிரியாய் செயல்படுகிற கிரியா இருக்கிறது. When you want to preach gospel, something is behind that come against your preaching of gospel. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணி செயல்படும் போது அதன் பின்னணியில எப்படியாகலும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாதபடிக்கு தடை உண்டு பண்ணுகிற கிரியை தான் அந்த கிரியை. Sometimes they even restrict your resources. You just find that how come the money doesn't release into the ministry? Something is working behind. அதாவது நீங்கள் ஊழியத்திற்காக செலவழிக்கப்படுகிறதான அந்த உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய பண விஷயங்கள், மற்ற காரியங்கள், மூலப்பொருட்கள், இவைகளை நீங்கள் செலவழித்து ஊழியங்களை நிறைவேற்றினாலும் ஏதாகிலும் ஒரு தடை கொண்டு வந்து பின்னணியில தடை செய்கிறதான கிரியை தான் அந்த கிரியை காணப்படுகிறது. So I really want to say something.
that if we don't deal with this spiritual warfare, the principality, the cosmic power in the darkness, the spiritual forces of evil, then the warfare is not on our side. அதாவது இந்த காரியத்தை குறித்து ஒரு தெளிவான அறிவோ, புரிதலோ, அர்த்தங்களோ நமக்கு இல்லாவிட்டால், இந்த வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள், பின்னணியிலே கிரியை செய்கிறதான இந்த துரைத்தனத்தின் கிரியைகளை நாம் சரியான விதத்திலே அர்த்தப்படுத்திக் கொள்ளாவிட்டால், அதை நாம் சரியான விதத்திலே மேற்கொள்ள முடியாது. Some places the church splits and splits and splits. ஒரு சில இடங்களிலே நாம் பார்க்கும்போது, அங்க சபைகளிலே இந்த பிரிவினைவாதங்கள் உடைந்து போகிற விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. Some places the younger pastors rebel against their former pastors. They just couldn't work together. அநேக சபைகளை பார்க்கும்போது, இளம் வாலிப போதகர்கள் தங்களுடைய மூத்த போதகர்களுக்கு விரோதமாக எழும்பி, சபை உடைத்துவிட்டு பிரிந்து கொண்டு போகிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். There are strategy against us because they are rulers in the darkness. ஏனென்றால் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய ஊழியத்தின் காரியங்களை தடை செய்து, அந்த இருளின் ஆதிக்கங்கள் அதை உடைத்துக் கொண்டிருக்கிறது. You see, every Saturday night is my church service. ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்கால வேளையில் தான் எங்களுடைய அந்த ஆராதனை நடைபெறுகிறது. But every Saturday morning, my prayer team will come to church and pray and bind and welcome God's presence. You know, before the service starts, the war has already won. ஆனால் எங்களுடைய சபையில் அந்த சனிக்கிழமை காலை வேளையில எல்லா அந்த சபையில இருக்கிற விசுவாசிகள், அந்த ஜெப ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் குறிப்பாக வந்து எல்லா வானமண்டல பொல்லாத கிரியைகளை கட்டி அதை நிர்மூலமாக்கி ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த செயல்பாட்டின் ஜெபத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். We welcome His presence. We love Him. We repent. We cleanse ourselves. அவருடைய பிரசன்னத்தை வரவேற்று நாங்கள் மனம் திரும்பி அங்கே சுத்திகரிப்பின் ஜெபத்தை செய்து இப்படியாக எங்களை நாங்களே ஜெபித்து ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். But we'll never leave the spiritual warfare off from our prayer meeting. அதாவது எங்களுடைய ஒவ்வொரு ஜெப கூட்டங்களிலும், ஜெப நேரங்களிலும், ஆராதனைகளிலும் இந்த ஆவிக்குரிய யுத்த போராட்ட ஜெபத்தை நாங்கள் ஒருபோதும் செய்யாமல் இருப்பதே கிடையாது. The ending part of the prayer will always warfare, binding, and casting out any work of the evil one. ஆமென். அதாவது இந்த அந்த ஜெபத்தின் கடைசி பகுதியிலே வானமண்டல பொல்லாத ஆவின் கிரைகளையும், அந்தகார கிரைகளையும், போராட்டங்களையும் முறியடித்து, ஜெயமெடுத்து, அதை அப்புறப்படுத்தி மேற்கொண்டு ஜெபிக்கிற ஜெபமாய் தான் எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்பாக காணப்படும். Why? Because the darkness planning something against us. If we don't deal with them, they will deal with us. ஏனென்றால் இந்த இருளின் கிரியைகள் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இதுக்கு தள்ளும்படிக்கான கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் மேற்கொள்ளாவிட்டால் அது நம்மை கீழே தள்ளி விடுகிறதாய் காணப்படும். Then another scripture says that be sober minded, be watchful. Your adversary, the devil, prowls around like roaring lion seeking someone to devour. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்திலே கூட நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நம்முடைய இந்த சத்துருவானவன் நம்மை கீழே தள்ளும்படிக்கு அவன் இருக்கிறபடியினாலே, நாம் எல்லா விதமான தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். The Bible says, be sober minded, be watchful, be careful, because they are watching at you. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் அந்த எதிராளியான நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். And therefore, spiritual warfare is not a symbolic language. Don't think that it's just a symbolic language. ஆகவே நம்முடைய ஆவிக்குரியமான இந்த யுத்தக்கால போராட்ட ஜெபமானது ஏதோ ஒரு அடையாளமான உருவக மொழியாக காணப்படுகிற ஒரு சாதாரணமாக ஜெபம் என்று நீங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது. But in fact, it's a daily reality in believers' spiritual life. ஆனாலும் கூட இது ஒவ்வொருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் நாள்தோறும் அனுபவிக்கிறதான ஒரு ஆவிக்குரியதான உண்மையான அனுபவமாய் அனுதினம் செயல்படுத்துகிற ஜெபமாய் இது காணப்பட வேண்டும். And the enemy seeks to kill, seeks to steal, to destroy, but God has given us authority to overcome the power of darkness.
பாருங்கள், திருடன் திருடவும் கொல்லும் அழிக்கும் தான் அவன் வந்திருக்கான். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ அந்த இருளின் ஆதிக்கங்களையும், வல்லமைகளையும், சக்திகளையும் மேற்கொள்ளுகிறதான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். So the battlefield is not limited to what we see with our physical eyes, but it takes place in the spiritual dimension of thoughts, our mind, the culture, the families, the city, even throughout the nation. ஆகவே இந்த போராட்ட ஜெபத்திலே நாம சரீர பிரகாரமான கண்களாலே காணப்படுகிற காரியங்களும் மாத்திரம் அங்கு இல்லாமல், அது நம்முடைய சிந்தனைகளும், கலாச்சாரத்தின் பின்னணியிலும், குடும்பங்கள், நம்முடைய பட்டணங்கள், நகரங்கள், நாடுகள், ஆவிக்குரிய பரிமாணங்களில் நடைபெறுகிற காரியங்களையும் அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. So meanings that in every areas, if everything, we must seek the Lord, we must be watchful in case the enemy has a plan to plunder us. ஆகவே இதன் அர்த்தம் என்னவென்றால், சத்துருவானவன் நாம் செயல்படுத்துகிறதான அந்த திட்டங்களுக்கு, யோசனைகளுக்கு விரோதமாய் தடை செய்கிற கிரியைகள் இருக்கிறதா என்று தேவனுடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And Ian Bao says prayer is not preparation for the battle, but it is the battle. இஎம் பவுன்ஸ் என்பவர்கள் இப்படியாக ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். ஜெபம் என்பது அது ஜெபத்திற்கான ஒரு ஆயத்தமாக அது காணப்படாமல், அதுவே யுத்த களமாய், ஜெபமே போராட்டமாய் நமக்கு காணப்படுகிறது. You are not praying for a battle. The praying itself, it is already the battle. அதாவது அந்த யுத்தத்திற்கு முன்பாக ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக அது ஜெபம் இல்லாமல், நம்முடைய ஜெபமே ஒரு யுத்த களமாய், போராட்டமாய் இருக்கிறது. Sometimes we think that we just warm up prayer, courtesy prayer. No, your prayer is either succeed in prayer, in warfare, or you makes no difference in the warfare. அதாவது இந்த யுத்த காலத்துல எந்த விதமான மாற்றமோ, வித்தியாசமோ கிடையாது. ஆயத்தப்படுத்துகிறது, இப்படியாக குளிர்ந்த நிலைமையிலிருந்து இன்னும் மேல போகிறது என்று அல்ல. ஜெபம் என்று சொன்ன உடனே அது யுத்த களமாய் தான் மாறிவிடுகிறது. But fear not, the victory has given to you, but you need to fight a good fight. நீங்கள் பயப்படக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Second one, prayer is the spiritual weapon that pushes back darkness. 2வது குறிப்பு என்னவென்றால், இந்த ஜெபம் என்பது அந்த இருளின் ஆதிக்கங்களை பின்னுக்கு தள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாய் காணப்படுகின்றது. The Bible says that in 2 Corinthians chapter 10 verse 3 says that for though we walk in flesh, but we are not raging war according to the flesh. For the power of our warfare are not of the flesh, but have divine power to destroy stronghold. 2 கொரிந்தியர் 10, 3, 4 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தெய்வ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. And here says a very clear picture that this warfare is not of flesh, but is according to God's divine power to have destroyed the stronghold. அதாவது இங்க தெளிவா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தக்களம் என்பது மாம்சத்தின்படி கிரியை செய்கிற காரியம் அல்ல. தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அறிந்து அரண்களை நிர்மூலமாக்குகிறதான காரியமாய் இவைகள் காணப்படுகின்றன. So the power, so that's why when we pray, this spiritual weapon be released to push back the darkness. ஆகவே எப்படியாக நாம் ஜெபிக்கும்போது அந்த இருளின் காரியங்களை இந்த ஜெபமானது பின்தள்ளுகிறதான ஆவிக்குரிய ஆயுதமாய் காணப்பட வேண்டும். James 5:16 says that the prayer of a righteous person has great power as it is working. அதாவது யாக்கோபு 5:14 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. What does that mean? Meanings that when you are right with God and your prayer is effective. அதாவது நீங்கள் தேவனோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபமானது மிகவும் பலன் கொடுக்கிறதாயும் வல்லமையுள்ள ஜெபமாய் அது காணப்படுகிறது. And God has given a prayer as a weapon to tear down stronghold. அதாவது தேவன் இந்த ஜெபமாகிய ஆயுதத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருப்பதின் நோக்கமே என்னவென்றால், பிசாசின் கிரியைகளை அழித்தழிக்கும்படிக்கே இதுவைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. You know, stronghold can come in many forms, like fear, accusations, deception, bondages.
பாருங்க இந்த பிசாசின் கோட்டை கட்டுகளானது பல விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில அவைகள் வெளிப்படும். பயம், குற்றச்சாட்டுகள், ஏமாற்றுதல், கட்டுப்படுத்துதல், வஞ்சகத்தன்மை இவைகளை நாம் ஜெபத்தின் மூலமாக நாம் முறியடிக்கலாம். Why people couldn't accept or believe in Jesus Christ? Sometimes they are afraid. ஏன் அநேகர் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பயத்து நிமித்தமாக இப்படியாக செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். Sometimes deception, sometimes other curse or bondages. ஒரு சில நேரங்களில் இந்த வஞ்சகத்தன்மையும், அந்த கட்டுகளிலே மூழ்கியிருப்பதின் காரியங்கள் நிமித்தமாக அவர்கள் தேவனண்டையிலே கிட்டிச் சேரக்கூடாதபடிக்கு அவைகள் தடையாக காணப்படுகின்றன. Still remember one time I shared about the dreams about the altar of Balaam. அதாவது அந்த பிலேயாமுடைய அந்த பலிபீடத்தை குறித்ததான தரிசனத்தை அந்த கனவு பற்றி நான் உங்களோடு இதுக்கு முன்னே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். You know Balaam, that the altar is to curse the people of Israel in the wilderness. அதாவது வனாந்தரத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு அங்க பிலேயாம் அங்க ஒரு பலிபீடத்தை அங்க கட்டுகிறார். And you know, in that dreams, the Lord shows us there are altar of evil, causing people to love the world and distract them from reaching God. அதாவது அந்த கனவிலே தரிசனத்தில் தேவன் இப்படியாக வெளிப்படுத்தின காரியம் என்னவென்றால், ஜனங்கள் உலக அன்பையும், உலக காரியங்களையும் நேசித்து தேவனை பின்பற்றக்கூடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு பலிபீடமாய் அவைகள் காணப்படுகின்றன. And then, when we pray against that altar, and suddenly the whole church, including the children, able to pay attention to the sermon. அதாவது இப்படிப்பட்டதான அந்த யுத்த போராட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும்போது, அங்க சபையில் உள்ள சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் நாம் செய்கிற பிரசங்கத்தை கூர்ந்து கவனிக்கிறவர்களாய் காணப்படுகிறதாக மாற்றப்படுகிறதான சூழ்நிலையை அந்த கனவிலே பார்த்தேன். Sometimes we must understand there are bondages in the church. Then you have to break it so people will receive revival. ஏனென்றால் அநேக நேரத்திலே நம்முடைய சபைகளிலும் இப்படிப்பட்டதான கட்டுகள் காணப்படுகிறது நிமித்தமாகவே ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறபடியினால அந்த கட்டுகள் விடுவிக்கப்படும்படிக்கான அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். You see, true intercession is not escaping from darkness, asking demon, you live quietly, don't disturb me. No, we are not doing that. அதாவது இந்த பரிந்துரை மன்றாட்டின் ஜெபம் என்பது என்னவென்றால், நீ சத்தம் போடாம இங்கிருந்து கடந்து போய்விடு பிசாசே என்று அதன் இடத்திலிருந்து தப்பித்து செல்லுகிற ஒரு வழியாக நம்முடைய ஜெபம் காணப்படாமல், But true intercession is entering dark places with God's authority so that his light may shine into the hidden corners. ஆமென். அதாவது இந்த உண்மையான இந்த யுத்த போராட்ட ஜெபம் என்பது என்னவென்றால், அது தேவனுடைய அதிகாரத்தோடு இந்த இருளின் ஆதிக்கங்கள் உள்ள இடங்களுக்கு நாம் கடந்து சென்று, அவருடைய ஒளியை மறைந்திருக்கும் இடங்களுக்கு அது பிரசித்தப்படுத்தி அந்த வெளிச்சத்தை காண்பிப்பதே ஆகும். I know my pastors, they are serving in the slum area, into the gypsy area. Those places, I would really say, kind of like hidden corner. அதாவது என்னுடைய போதலாகிய நீங்கள் பல விதமான கிராமங்களிலும் அந்த மலைவாழ் ஜனங்கள் மத்தியிலும் ஜிப்சி ஜனங்கள் மத்தியிலும் ஊழியர் அவர்களுக்கு பின்னணியில் இப்படிப்பட்டதான காரியங்கள் அடங்கி இருக்கின்றன. We are there, but they are kind of like under another darkness. They live in different understanding. பாருங்க, நாம் அங்கு கடந்து செல்லுகிறவர்களா இருந்தாலும் அவைகள் அந்த பின்னணியிலே அந்த இருளின் ஆதிக்கங்களிலே வித்தியாசமான பரிமாணத்தோடு அந்த இடங்களிலே அவைகளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறதாய் காணப்படுகின்றன. You see, they need your warfare. அவைகளுக்கு உங்களுடைய யுத்த போராட்டம் அவசியமாய் காணப்படுகிறது. நீங்கள் அவைகளோடு போராட்டத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Not only just preach to them, they need you to save them from that blindness. வெறும் நீங்கள் அவர்களுக்கு பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, அந்த குருட்டாட்டத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கத்தக்கதான உங்களுடைய பயிற்சிகளும் செயல்பாடுகளும் அவர்களுக்கு தேவையாய் காணப்படுகின்றது. After so much hurt in their life, in their generations, they couldn't trust anyone. So they need you to set them free.
அநேக சந்ததிகளாக அவர்கள் கடந்து வந்தாலும் கூட, யார் மேலும் அவர்கள் நம்பிக்கை வைக்கத்தக்கதான நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் அப்படிப்பட்ட விசுவாசிகள் காணப்படுகிறபடியினால, நீங்கள் அவர்களுக்கு அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறீர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காகவே. And it is only through to this spiritual warfare, not ordinary prayer. Spiritual warfare can set them free. ஒரு சாதாரணமான ஜெபங்களினாலே இவைகளிலிருந்து அவர்களை நீங்கள் விடுதலையாக்க முடியாது. ஆவிக்குரிய யுத்த போராட்டத்தின் ஜெபத்தின் வாயிலாகவே அவர்களுக்கு இந்த விடுதலை நீங்கள் பெற்றுத்தர முடியும். There are thrones of hell in those places. But George Miller says the kneeling intercessors shakes the throne of hell. அப்படிப்பட்ட இடங்களில் அந்த நரகத்தின் சிங்காசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஜார்ஜ் முல்லர் என்பவர் இப்படியாக சொல்லுகிறார். நம் முழங்காலில் விழுந்து நின்று ஜெபிக்கிறதான அந்த மத்தியஸ்தரின் ஜெபமானது இந்த நரகத்தின் சிங்காசனத்தை அதிரச் செய்கிறதாய் காணப்படுகின்றன. When you pray, the hell will be shaken and God will set people free. ஆமென். நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த நரகத்தின் சிங்காசனம் அசைக்கப்பட்டு அங்கு தேவன் ஒரு விடுதலையும் மாற்றத்தையும் அங்கு கொண்டு வருகிறார். When you have a few intercessors standing with you as a pastors, pray kneeling down, the throne of hell, the throne of Satan has been removed in that area. நீங்களும் மற்றவர்களும் உங்களோடு கூட விசுவாசிகள் தேவ ஊழியர்கள் இணைந்து ஜெபிக்கும்போது அந்த இடத்தில் இருக்கிறதான அந்த நரகத்தின் சிங்காசனங்கள் அங்கிருந்து இடம்பெயர்க்கப்பட்டு அசைக்கப்பட்டு போய்விடும். When you have the persecuted pastors fellowship gathering, the pastors from various places come together as one, kneel down and pray. You shake the throne of Satan in those places. அதாவது உபத்திரப்படுகிறதான போதர்கள் கூடுகையிலே நீங்கள் கடந்து வரும்போது இப்படியாக நீங்கள் அந்த இடங்களில் அனைவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்போது அந்த நரகத்தின் சிங்காசனங்கள் அந்த இடத்தை விட்டே இடம் பெயர்ந்து போய்விடுகிறதாய் காணப்படுகிறது. We love fellowship, but you know something stronger than fellowship is after the good fellowship, the good relationship with one another, and we stand together as an ecclesia and declare God's kingdom come. பாருங்க, இந்த ஐக்கியம் என்பது நல்லதுதான். ஆனால் அது நல்ல ஐக்கியமாகவும் இப்படியாக சபையாக ஒன்று கூடி நாம் ஊழியர்களாக கூடி வந்து ஜெபிக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு செயல்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அது ஒரு நல்ல ஐக்கியமாக மாறிவிடும். We want to examine some of the Bible example of spiritual warfare. அதாவது இந்த ஆவிக்குரிய யுத்தத்தின் காரியத்திலே ஒரு சில வேத உதாரணங்களை இப்போது நாம் பார்க்க போகிறோம். One of the best example is found in the book of Daniel. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எங்க இருக்கிறது என்றால் தானியேல் புத்தகத்தில் இதை குறித்து நாம் பார்க்கலாம். We know there are visions given to Daniel, and Daniel couldn't understand, and Daniel started to fast and pray for 21 days. அங்க தானியேலுக்கு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அதை குறித்து அவரால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற வேளையிலே தானியேல் 21 நாட்கள் அங்கு உபவாசித்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். What's really happened in that season is the people of Israel returned from Babylon after being set free by Media Persia, King Cyrus. They're going back to Jerusalem and face a lot of persecution. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேதிய பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிகாரத்திலிருந்து திரும்ப அவர்களுடைய தேசத்துக்கு கடந்து போகும்போது அவர்கள் பலவிதமான உபத்திரங்களை அனுபவிக்கிறதக்கதான அந்த சூழ்நிலையில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. As he started to pray, he prayed through the 21 days, and the angel Gabriel was reaching him. Actually, has reached him finally. அதாவது தானியேல் 21 நாள் உபவாசித்து ஜெபித்த பிறகு கடைசியாக அந்த காபிரியேல் தூதன் மூலமாக அவருடைய ஜெபத்திற்கான அங்க பதில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு தேவதூதன் வந்து அவரை சந்திக்கிறார். But let us look at what the angel said to Daniel. அந்த தேவதூதனானவர் தானியேலிடம் என்ன சொன்னார் என்பதை குறித்து இப்போது நாம் பார்த்து கற்றுக்கொள்ள போகிறோம். Verse 12. This is the word of the angel Gabriel to Daniel. தானியேல் 10:12 இப்படியாக அப்போது தேவதூதன் தானியேலை நோக்கி இப்படி அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். And here says, then he said to me, fear not, Daniel, for from the first day that you set your heart to understand and humble yourself before your God, your words has been heard,
and I have come because of your words. இப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது தானியேல் 10:12. அப்போது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாத, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். And the prince of the kingdom of Persia withstood me 21 days. But Michael, one of the chief prince, came to help me, for I was left there with the kings of Persia. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனால் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். And verse 20, then he said, do you know why I have come to you? But I now will return to fight against the prince of Persia, and when I go out, behold, the prince of Greece will come. 20வது வசனம். அப்போது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? இப்பொழுது நான் பெர்சியாவின் பிரபுவோடு யுத்தம் பண்ண திரும்ப போகிறேன். நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான். Let us go back to the scripture. The scripture says that from the first day when you pray, your prayer was heard. This is what the angel said to Daniel. தேவதூதனானவன் தானியேலிடம் இப்படியாக சொல்லுகிறான், அந்த முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தை நிமித்தமாகவே நான் வந்தேன் என்று அங்கு தேவதூதன் சொல்லுகிறார். We must understand every good prayer was heard on the very first moment. பாருங்க, எல்லா விதமான நல்ல ஜெபங்களும் நீங்கள் ஏறெடுக்கப்படுகிற அந்த முதல் நாளிலே அது கேட்கப்படுகிறதா இருக்கின்றன. Especially the prayer that set our hearts to understand, set our heart to humble ourselves before God. அதாவது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்தி ஜெபிக்கிறதான அப்படிப்பட்டதான ஜெபங்கள் தான் முதலாவது கேட்கப்படுகின்றன. But from day one, the warfare started. The prince of Persia withstood this what I call angel Gabriel. பாருங்களேன், அந்த ஜெபத்தை ஏறெடுக்கப்பட்ட முதல் நாளிலே அந்த யுத்தக்களம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அப்போது அந்த பிரதான அதிபதிகள் ஒருவன் என்னோடு கூட வந்தான் என்ற அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். And that is what happens to the prayer in the church. சபைகளிலே நாம் ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் தான் சம்பவிக்கின்றன. Your prayer is right, your prayer is good, but you need to pray until your prayer get through. பாருங்கள், ஜெபம் நன்மையான ஜெபம்தான், ஊக்கமான ஜெபம்தான், நீதிமானான ஜெபம்தான். ஆனால் அது போய் சென்றடையத்தக்க விதத்திலே சென்றடைய வரைக்கும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Sometimes yes, our prayer is not up to God's will, then God has to teach us how to pray. ஒரு சில நேரங்களில் நம்முடைய ஜெபமானது தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாமல் இருக்கும்போது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த வேளையில தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். But there are sometimes also our prayer is right, is good, but they are blocking in on the way our prayer is answered. அதாவது நம்முடைய ஜெபங்கள் ஒரு சில நேரத்திலே நன்மையானதும் நீதியாயும் காணப்பட்டாலும் கூட அது வருகிற வழியில் அது ஏனோ தடை செய்யப்பட்ட ஜெபமாகவும் தடையாகவே ஜெபத்தில் காணப்படுகிற காரியங்களாக இருந்தாலும் கூட. So we will see that in the later part. So now we want to go to the principle. Principle 1, revelations open spiritual understanding. அதை குறித்து இன்னும் தொடர்ச்சியாக அடுத்த வசனங்களில் பார்க்க வேண்டும். இதில் ஒரு சில கோட்பாடுகளை நாம் பார்த்துவிட்டு அதை பார்க்கலாம். அதாவது இந்த வெளிப்பாடு என்பது ஆவிக்குரிய புரிதலை நமக்கு திறந்து காண்பிக்கிறதாய் காணப்படுகின்றது. அது முதல் கோட்பாடு. There are many there are many stages in prayer. ஜெபத்திலே பலவிதமான பரிமாணங்களும் கட்டங்களும் நாம் கடந்து போக வேண்டியதாய் காணப்படுகின்றன. First prayer normally come with question. You don't know what to pray, or you pray something to stimulate or trigger something. அதாவது நாம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் இருக்கபடினால கேள்விக்குறியை போன்று காணப்பட்டாலும் அதை தூண்டி எழுப்பத்தக்கதான விதத்திலே ஆரம்ப கட்டத்தில் இப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். I really say the first thing that you trigger is revelation. When you pray a prayer, you don't know how to pray, you're not sure how to pray, you just pray and you trigger something that God give you revelation.
அதாவது ஜெபிக்கும்போது என்ன ஜெபிக்க வேண்டும்? எப்படி ஜெபிக்க வேண்டும்? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? என்ற கேள்விக்குறியோடு, குழப்பத்தோடு கூட வருகிற வேளையில முதலாவது உங்களுக்கு உதவி செய்கிறது, அண்ட் உங்களை தூண்டி எழுப்புகிற காரியம் அந்த வெளிப்பாடு. ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய வெளிப்பாட்டை எனக்கு கொடும் என்று சொல்லும்போது, அது நம்மை தூண்டி எழுப்புகிறதா இருக்கிறது. I think it is totally fine to pray with question. God, I want to pray for the people of Gypsy. Show me how to pray for them. I think that prayer itself is good. பாருங்க, இது கேள்வியோடு ஆரம்பிக்கிற ஜெபம் நல்லதுதான். ஆண்டவரே, இப்போது நான் இந்த ஜிப்சி மக்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பது, அது நல்ல ஜெபம் தான். I want to pray for my city, but I don't know how to pray. God, help me how to pray. I think that prayer is valid. ஆண்டவரே, என் பட்டணத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கேன். இப்போது நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு சொல்லித் தாரும் என்று என்று சொல்லி ஜெபிப்பது, அது ஒரு மதிப்பீட்டான ஒரு ஜெபமாய் தான் இருக்கிறது. And that revelation, that prayer releases the revelation, and God start to speak to you, and you begin to see His plan and His purpose for your prayer item. அப்படியாக நீங்கள் ஜெபிக்கிற அந்த வேளையில தேவன் உங்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை குறித்து என்ன ஜெபிக்க வேண்டும், எந்த காரியங்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த காரியங்களை அவர் வெளிப்பாட்டின் வாயிலாக வெளிப்படுத்தி சொல்லிக் கொடுப்பார். By that saying that, I really want to say that we need the revelation. இதை நான் சொல்லுகிற நோக்கம் என்னவென்றால், நமக்கு ஜெபத்தில் அந்த வெளிப்பாடு மிகவும் அவசியமாய் காணப்படுகின்றது. Then second one, and revelation is not merely mystery information, but it's an invitation to participate in what God is going to do. சார், இந்த வெளிப்பாடு என்று சொல்லும்போது நாம் என்ன நினைத்துக் கொள்ள என்றால், அது ஒரு மர்மமான ரகசியமான விஷயத்தை தேவன் வெளிப்படுத்துகிறது மாத்திரமாய் அது இல்லாமல், அது தேவன் செய்கிறதான செயல்களிலே பங்கேற்கும்படி நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பின்படி ஜெபிக்கிற ஜெபமாய் இந்த வெளிப்பாடு காணப்படுகின்றது. Sometimes we think that, wow, revelation, wow, mystery, oh, this is totally, you couldn't fully understand. No, in fact, many times revelations is like unfolding the mystery, let us know what is true. நாம் அநேக நேரம் இந்த வெளிப்பாடு என்று சொல்லும்போது என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், தேவன் இந்த மறைமுகமான காரியங்களை வெளிப்படுத்திட்டா, அதை என்னால முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது என்று அப்படியாக அதை நாம் எண்ணிக்கொண்டாலும் கூட, இந்த வெளிப்பாடு என்பது என்னவென்றால், சத்தியத்தை அது வெளிப்படுத்துவதாகும். So come to this part. I really think that we need to ask God for showing us how to pray. ஆகவே இந்த கட்டத்தில் நாம் வரும்போது, ஆண்டவரே, எங்களுக்கு உண்மையாக நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் அவரிடத்திலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். Principle number 2, revelation ignites through intercession. அதாவது இந்த இரண்டாவது கோட்பாடு என்னவென்றால், இந்த வெளிப்பாடு என்பது அந்த உண்மையான அந்த திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கு நம்மை தூண்டுகிறதா இருக்கிறது. Revelations ignite through intercessions. Whenever revelation was released, our intercessions will go straight to the right point. எப்போதெல்லாம் இந்த வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்படுகிறதோ, அப்போது நாம் நேரடியாக அந்த ஜெபத்திற்கு மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு செய்யும்படி நம்மை தூண்டி அதற்கு நேராக வழி நடத்துகிறது. But many times we like revelation, prophecy or whatever, but that never, stimulates or trigger more intercession. பாருங்க, அநேக நேரத்திலே இந்த வெளிப்பாடுகள், ஜெபங்கள், ரகசியங்கள் வெளிப்படுத்துதல், தீர்க்க தரிசனங்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டாலும் கூட, அது நம்மை இன்னும் ஆழமாய் மத்தியஸ்தனாய் நின்று ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தூண்டுதலாய் காணப்படுகிறதில்லை. We always need to remind the members, whenever God speaks, means that our job has started, we need to pray. அதாவது நம்முடைய விசுவாசிகள் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எப்போதெல்லாம் தேவன் நம்மை இப்படி சொல்லிக் கொடுக்கிறாரோ, தூண்டுகிறாரோ, வெளிப்பாடு கொடுக்கிறாரோ, அப்போது நாம் ஜெபத்துள்ள இன்னும் ஆழமாய் கடந்து போக வேண்டும். Many people like to hear revelations, but not many people like to pray whatever they receive. பாருங்க, அநேக வெளிப்பாட்டின் ரகசியங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்களே தவிர, அந்த வெளிப்பாட்டில் தேவன் ஜெபிக்க சொல்லுகிற காரியங்களுக்காக ஜெபிக்காமல், இன்னும் ஜெபத்தில் ஆழமாய் போகாமல் அப்படி விடுகிறார்கள். Because Daniel received revelation from God, so he humbled himself and aligned his heart with the heart of God.
தானியேல் தேவனிடத்திலிருந்து அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு ஆரம்பித்த உடனே தானியேல் தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். When you have dreams from God, you start to humble yourself and pray. When you have visions from God, you humble yourself and start to pray. உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து தரிசனங்களும் கனவுகளும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களை நீங்களே உங்களுடைய இருதயத்திலே தாழ்த்தி நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Therefore, many times when God give me revelations or dreams or visions, I will always act something upon it. I won't just keep in my file, keep in my heart, write on the paper. No, I will have some action over the revelation. அதாவது எனக்கு தேவன் தரிசனங்களையும் கனவுகளையும் வெளிப்பாடுகளையும் கொடுக்கும்போது இப்படியாக நான் அதை எழுதிக் கொள்வது வைத்து மாத்திரமல்ல, அதை அப்படியே இருதயத்தில் வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, அதை நான் ஜெபித்து செயல்படுத்த ஆரம்பிப்பேன். And why intercession? Principle number 3. Because intercession will release us heavenly action. மூன்றாவது கோட்பாடு என்னவென்றால், இந்த மத்தியஸ்த போராட்டை ஜெபிக்கிற திறப்பின் வாசலின் ஜெபமானது பரலோக செயல்களை அது ஆரம்பிக்கிறதாய் தொடங்குகிறதாய் காணப்படுகிறது. When there is intercession on earth, then there will be response in heaven. எப்போதெல்லாம் பூமியிலே இந்த ஜெபங்கள் எழும்பி ஏறெடுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் பரலோகத்தில் இருந்து பதில் வருகிறதா இருக்கிறது. Angelic hosts will start to act upon it. அங்கு தேவ தூதர்கள் அதை செயல்படுத்தப்படும்படிக்காக அவர்கள் கிரியை ஆரம்பித்து விடுவார்கள். That's why the spiritual prayer can mobilize the army of heavens and move towards the purpose of God's kingdom. ஆகவே தான் இந்த ஆவிக்குறி ஜெபமானது இந்த பரலோக சேனைகள் இயங்கும்படிக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்களை முன்னேறி செய்யும்படிக்காக காரியங்களை செயல்படுத்த அது ஆரம்பித்து விடும். Principle number 4. The spiritual warfare drives out dark powers. இந்த நான்காவது கோட்பாடு என்னவென்றால், இந்த ஆவிக்குரிய போராட்டத்தின் ஜெபத்தை நாம் செய்யும்போது அது இருளின் சக்திகளையும் அதிகாரங்களையும் அது அகற்றுகிறதாய் காணப்படுகின்றது. You see, sometimes we straight away jump to principle 4 without the first 3 principles. பாருங்க, அநேக நேரத்தில் முதல் 3 கோட்பாடுகளை நாம் கடைபிடிக்காமல் நேரடியாக இந்த 4வது கோட்பாடை செயல்படும்படிக்கு நேரடியாக அதில் இறங்கி விடுவோம். We have the idea that we have the weapon on our hands. Anytime we just start to use it. நம்ம நினைத்துக்கொள்கிறோம், என்னிடத்தில் அந்த ஆவிக்குரிய ஆயுதம் இருக்கிறது, ஆகவே எப்போது வேணுமானாலும் அதை நான் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்து அதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோம். Many prayer and binding and releasing doesn't work at all. அநேக நேரத்தில் இந்த கட்டுகளை முறியடித்து போராடி மேற்கொள்ளுகிற ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் போது அது செயல்படாமல் போயிடுகிறதை நாம் பார்க்கிறோம். Because there is no first principle, there is no revelations from God. ஏனென்றால் அந்த முதல் கோட்பாட்டில் சொன்னதுபடி தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல் ஜெபிக்கும் போது அப்படி நடைபெற்று விடுகிறது. And the revelation didn't trigger true intercessions. ஆகவே அந்த ஜெபத்திலே அந்த வெளிப்பாடு நம்மை தூண்டாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகின்றன. What even more, there's no revelation. You just do your own confession and declaration without instruction from God. பாருங்க, தேவனுடைய போதனை யோசனை இல்லாமல் வெறும் நாமாகவே நம்முடைய வாயில அறிக்கையிட்டு அங்க இப்படியாக நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன்னு சொல்லி அப்படியாக ஜெபிக்கிறாது ஜெபமா அது இல்லாமல் இருக்கும்போது. And it causes no angelic activities. இப்படிப்பட்டதான ஜெபங்களை நாம் செய்யும்போது அங்கு தூதர்களுடைய இடைப்பாடு நம்முடைய ஜெபத்தில் காணப்படாமல் போய்விடும். So perhaps we must start with asking God, how should I pray? ஆகவே முதலாவது நாம் தேவனாண்டிலே நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று முதலாவது அந்த வெளிப்பாட்டுக்கான அந்த தூண்டுதலை பெற்றுக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். Don't just rely of your experience, your human understanding. உங்களுடைய மனித புரிதல்களிலும் மனித விதமான அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் அப்படி ஜெபிக்கிறவர்களா இல்லாமல். You know, even sometimes when I do intercession training to others, I will ask God, should I talk this topic? And the Lord will show me, not this one first, this one. So I will do accordingly, then I'll see the fruitfulness. ஆகவே நான் இந்த ஜெபத்திற்கான பயிற்சி கூட்டங்களை நடத்தும்போது ஆண்டவரே இந்த தலைப்பை இந்த குறிப்பை நான் முதலாவது பேசட்டுமா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, இதை சொல்லாதே, நீ முதலாவது இதை ஆரம்பி அதன் பிறகு இதை சொல்லிக் கொடு என்று சொல்லும்போது அதன் அடிப்படையில் நான் பயிற்சிகளை கொடுக்கிறவனா இருக்கிறேன். Once again,
Revelations முதலா மறுபடியுமாக முதலாவது வெளிப்பாடு அவசியமா இருக்கிறது. and revelation produced through intercession. அந்த ஒ ஜ வெளிப்பாடு என்பது உண்மையான அந்த ஜெப மன்றாட்டை அது தூண்டுகிறதாயும், ஆரம்பிக்கிறதாயும் இருக்கிறது. And through intercession will definitely bring forth releases heavenly action. ஆகவே இப்படியான உண்மையான அந்த மன்றாட்டின் ஜெபம் வெளிப்பாடோடு ஆரம்பிக்கும்போது, அந்த தூதர்களுடைய இடைப்பாட்டை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. And as we persevere through that, warfare will produce effectiveness to drive out the power of darkness. இப்படியாக தொடர்ச்சியாக அந்த கோட்பாட்டின் அடிப்படைகளிலே நாம் ஜெபிக்கும்போது, அது இருளின் ஆதிக்கங்களையும், அதிகாரங்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறதா இருக்கிறது. You see, darkness, when they are in a place, they are in a stronghold. They have their throne there. We need to dethrone them. We need to cast them out, displace them. ஆகவே அந்த இருளின் ஆதிக்கங்கள், அதிகாரங்கள் என்று சொல்லும்போது, அங்க அந்த இருளின் சிங்காசனங்கள் அங்கு இருக்கிறது. அவைகளை நாம் முறியடிக்க வேண்டும், அழித்து போட வேண்டும். அந்த இடத்தை விட்டே அப்புறப்படுத்தி தூக்கி எறிய வேண்டும். It is not something like so casual. ஏதோ சாதாரணமாக செய்கிறதைப் போல செய்யாமல் இருக்க வேண்டும். Then here says that every genuine act of intercession shakes ruling powers in the unseen realm. இப்படியாக இந்த 4வது கோட்பாட்டில் சொல்லப்படுகிறதான அர்த்தம் என்னவென்றால், ஒவ்வொரு உண்மையான இந்த போராடி மத்தியஸ்தனாய் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலே, நாம் இந்த கண்களாலே காணாத உலகத்திலே நடைபெறுகிறதான ஆட்சியின் போராட்டங்களை நாம் முறியடிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Principle number 5, heavenly warfare brings earthly transformation. 5வது கோட்பாடு என்னவென்றால், இந்த பரலோகத்திலே போராட்டமான அந்த நடைபெறுகிறதான இந்த யுத்தத்தின் ஜெபங்கள் பூமியிலே மாற்றங்களை கொண்டு வருகிறதாய் ஆரம்பிக்கிறதா இருக்கின்றன. So this is one question I want to ask you. Sometimes do you find that you pray, nothing happen? ஒரு கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். அநேக நேரம் நான் ஜெபிக்கிறோம், ஒண்ணுமே நடக்காதது போல இருக்கிறதா? Okay, the bottom line is this. You start your warfare, but your warfare didn't affect heavenly battle. பாருங்க, இது அடிப்படையான காரியம் என்னவென்றால், நீங்கள் அந்த யுத்தகல போராட்டத்தை ஆரம்பித்து ஜெபிக்கிறீர்கள். ஆனால் அந்த யுத்தகல போராட்டத்தின் ஜெபம் பரலோகத்திலே எந்தவித தாக்கத்தையோ, தொடுதலையோ, பாதிப்பை உண்டாக்குவது இல்லை. If you don't know how to mobilize the heavenly army of God, then nothing will change. எப்படி தேவனுடைய பரலோக சேனையை நாம் செயல்படுத்த வேண்டும் என்கிறதான அந்த காரியத்தின் அறிவு இல்லாமல் நாம் ஜெபிக்கும்போது, எந்த காரியமும் நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தின் ஜெபத்திலே செயல்படாமல் இருப்பதை தான் நம்மாலே பார்க்க முடியும். So when heavenly battles unfold, then earthly situations start to change. ஆகவே அந்த பரலோகத்திலே போராட்டங்கள் நடைபெறும்போது பூமியிலே மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்துவிடும். So it is so important for us to understand this fact. ஆகவே முதலாவது நாம் தேவனுடைய யுத்தத்தை அறிந்து அதன்படி செயல்படுகிறவர்களா இருக்கும்போது காரியங்கள் நடக்கிறதா இருக்கும். Okay, this is powerful words. Here says, through the partnership of intercessors and angels, God accomplishes his purposes in history. இது ஒரு வல்லமையுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த சொற்றொடர்களாய் காணப்படுகின்றன. அது என்னவென்றால், இந்த மன்றாட்டின் மத்தியஸ்த ஜெப வீரர்கள் தூதர்களும் இணைந்து செயல்படும்போது தேவன் வரலாற்றிலே தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறார். Daniel pray, and even angel Gabriel come and speak to him. You know, they are partnership together. பாருங்க, தானியேல் ஜெபித்தார், தேவதூதர் வந்து அவரோடு காபிரியல் இணைந்தார். அங்கு ஒரு பங்காளர்களை போல இணைப்பை நாம் பார்க்கிறோம். Our job is to humble ourselves, purify ourselves, release the intercession out of the revelation from God. ஆகவே நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். அப்போது தேவதூதரோடு இணைந்த அந்த ஐக்கியத்தின் அங்கு நிலைமை உண்டாகிறதை நம்மால பார்க்க முடியும். An angel in the spiritual realm will say, good job, now we can start to act. இப்படி நாம் செய்யும்போது பரலோகத்தில் தூதர்கள் நல்ல வேலை செய்தார், நன்றாக ஜெபிக்க ஆரம்பித்த, இப்போது நாம் ஒருங்கிணைந்து நம்முடைய செயல்பாட்டை வேலை துவங்கலாம் என்று அவர்கள் நம்மோடு கூட சொல்வார்கள்.
You see, different culture has a different understanding about uh, this praying. பாருங்க, ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஒவ்வொரு கலாச்சாரத்தின் பின்னணியிலிருந்து இந்த ஜெபத்தின் விஷயங்களை பார்க்கும்போது, பலவிதமான வித்தியாசங்களை ஒவ்வொரு கலாச்சாரத்தின் பின்னணியில பார்க்கலாம், ஜெபத்தை குறித்து. Some religious background, they taught a lot about chanting. ஓ ஒருவித மதத்தின் பின்னணியிலிருந்து ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, அவர்கள் இப்படியாக அறிக்கை செய்து ஏதோ ஒரு மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதாக அவர்களுடைய அந்த ஜெபங்கள் காணப்படும். Some religious background, they taught lots about meditations, self-purifications, and the stillness in prayer. ஒரு சில மதத்தின் பின்னணியில் இருந்து ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது, அவர்கள் இப்படியாக அமைதியா இருந்து, தியானம் செய்து, ஏதோ ஒரு காரியங்களை நினைத்துக் கொண்டே மௌனமா இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்டதான கலாச்சாரத்தின் பின்னணியை பின்பற்றுகிறார்கள். You know, some religious background, they will have a lot of requirement in the altar, what gifts or what sacrifice you must offer. ஒரு சில மதத்தின் பின்னணியிலிருந்து இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது, அவர்கள் ஜெபம் என்றால் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பலவிதமான பலிகளை, காரியங்களை நாம அந்த பலிபீடத்திலே செலுத்தி, கடவுளுக்கு கொடுத்து இப்படி செய்யும்போது தான் நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும் என்று அப்படி உள்ள புரிதலை உடையவர்களா இருக்கிறார்கள். Basically, some are calling, they are prepare themselves. Some they are like repetitions of declarations. Some is like making spiritual transaction. அநேகர் அடிப்படையாக என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட காரியங்களை, மந்திரங்களை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், இப்படி செல்ல வேண்டும் என்று ஜெபத்தை குறித்து இப்படியான பல்நோக்கு கருத்துக்களை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். So when we come in as the believers, we may carry our past experience, whether you are Indian, you are Chinese, you are Westerner, you bring in your background in prayer. அதாவது நாம் விசுவாசிகளாய் ஒன்று கூடி வந்து ஜெபிக்கும்போது இந்தியன், சீனன் என்று இல்லாமல், நான் மேற்கத்தியவன், கிழக்கத்தியவன் என்று இல்லாமல், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், விசுவாசிகளாய் நாம் கூடி வந்து இப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். We thought prayer is chanting. We keep repeating and repeating the same prayer. அங்க நாம் அந்த ஜெபங்களை அநேக நேரத்திலே திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். We thought prayer is meditation, so we keep repent and purify our mind. அநேக நேரத்தில் இந்த ஜெபம் என்றால் நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்றோம், திரும்ப திரும்ப சொல்லி அதை மனம் திரும்பி அறிக்கையிட்டு சுத்திகரித்துக் கொண்டு அதே செய்து கொண்டே இருக்கிறோம். Some people thought that prayer is transactions, so they give offering, they sacrifice. ஆகவே ஜெபம் என்றால் காணிக்கை கொடுக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும், இப்படி செய்துவிட்டு தான் நாம் ஜெபிக்க வேண்டும் சரி என்று சொல்லுகிறபடினால அந்த காரியத்தை நாம் ஜெபத்திலே நாம் பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம். But you know, in our walk with God in Christianity, prayer itself is relational. பாருங்க, கிறிஸ்தவத்திலே நாம் தேவனோடு நடக்கிறதான இந்த பாதையில ஜெபம் என்றால் என்னவென்றால், அது தேவனோடு கூட இருக்கிறதான ஐக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது. We are not speaking to a karma, we are not speaking to a universal force, we are speaking to our Abba Father who speaks to us, respond to us. நாம் ஜெபிப்பது, பேசுவது ஏதோ ஒரு உன்னத நிலைமையில் இருக்கிற சக்தியோடு, ஒரு மேல் மண்டலத்தில் இருக்கிற மேலான ஒரு சக்தி வாய்ந்த காரியத்தோடு பேசுகிறேன் அந்த புரிதல் இல்லாமல், என் பரலோக தகப்பனாகிய பிதாவினிடத்திலே பேசுகிறேன் என்கிறதன் ஐக்கியத்தை உடையதாய் இருப்பதுதான் நம்முடைய ஜெபம். We are engaging, we are partnering with God. நாம் தேவனோடு கூட நம்முடைய செயல்பாட்டை இணைந்து கொண்டு தேவனுடைய பங்குதாரர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். Spiritual warfare is partnering with God. ஆவிக்குரிய மண்டல போராட்டத்தின் மத்திய ஜெபமானது தேவனோடு நம்முடைய கரத்தை கோர்த்து அவரோடு பங்காளர்களாய் மாறுவது. You couldn't just do spiritual warfare thinking that, wow, yeah, just do the chanting or just do the meditation or just do this spiritual transaction. No, it's partnership with God. இப்படியாக இல்லாமல் நான் ஒரு சாதாரண ஜெபத்தை செய்வேன், தியானிப்பேன், சுத்திகரித்துக் கொள்வேன், அறிக்கையிடுவேன், சொன்னதை திரும்ப சொல்வேன், காணிக்கை செலுத்துவேன் என்று அப்படி சொல்லி ஜெபிக்காமல், இது
தேவனுடைய உறவிலே நான் அவரோடு கூட இணைகிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு ஜெபிக்க வேண்டும். So when we pray in the right prayer, heavenly warfare will have earthly transformation. ஆகவே சரியான விதத்திலே நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுக்கும்போது, பரலோகமானது நம்முடைய அந்த போராட்ட ஜெபத்திற்கு பூமியிலே மாற்றங்களை கொண்டு வருகிறதாய் காணப்படும். Amen. Summary, Revelations ignites intercession. இந்த செய்தியின் சுருக்கம் என்னவென்றால், இந்த வெளிப்பாடு என்பது நம்மை அந்த மத்தியஸ்த ஜெபத்திற்கு நம்மை அது தூண்டி எழுப்புகிறதாய் காணப்படுகிறது. And intercession will releases heavenly armies. இப்படியாக நாம் மன்றாட்டி நாம் ஜெபிக்கும்போது, அங்க பரலோக சேனைகள் நமக்காக அது இயங்க ஆரம்பித்துவிடும். And heavenly army will change history. அப்போது பரலோக சேனைகள் செயல்படும்போது, நம்முடைய உலகத்தின் வரலாறே அங்கு மாற்றப்பட்டுவிடும். So through prayer connects heaven and earth so that God's kingdom may come. ஆகவே ஒவ்வொரு உண்மையான ஊக்கமான ஜெபமும் பரலோகத்தையும் பூமியும் அது இணைக்கிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கான பாதையை அது அமைக்கிறதா இருக்கிறது. So important for us. ஆகவே இது மிகவும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகின்றது. That our prayer is not praying our wishes, our hope. நம்முடைய விருப்பங்களையும் நம்பிக்கைகளையும் ஏறெடுப்பது மாத்திரமே ஜெபமாய் இருக்க கூடாது. But it is to bring God's this heavenly power influence over this earth. ஆனால் நம்முடைய ஜெபங்களோ கர்த்தருடைய வல்லமைகளையும் அவருடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் இந்த உலகத்திலே தாக்கத்தை கொண்டு வருகிறதாய் காணப்பட வேண்டும். And Daniel continued to fast and praying for 21 days until breakthrough come. தானியேல் தொடர்ச்சியாக அந்த 21 நாள் இந்த உபவாசித்து ஜெபித்தார். அதிலே ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விடுதலை ஏற்படுகிற வரையிலும் அவர் ஜெபித்தார். Depends on the warfare. Some warfare took longer time. நீங்கள் செய்கிறதான அந்த யுத்தத்தை பொறுத்ததே இருக்கிறது. ஒரு சில யுத்த போராட்டங்கள் ஜெபம் நீண்ட நாட்களாய் கூட இருக்க வேண்டியதா இருக்கலாம். So are you willing to spend that time to follow through that warfare, or just casual prayer once a while? ஆகவே அப்படிப்பட்டதான அந்த நீண்ட போராட்ட ஜெபத்தில் இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது சாதாரணமாய் தேவனோடு நடக்கிறதான அந்த சாதாரணமான ஜெபத்திலே நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? Persistence in prayer is often the difference between delay and destiny. Ian Bounds said. இயேன் பவுன்ஸ் என்பவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், நாம் ஜெபத்தில் நிலைத்திருப்பதே பல நேரங்களில் தாமதத்திற்கும் தேவனால நிர்ணயிக்கப்பட்டதான அந்த விதிவசங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்குமான உள்ள வித்தியாசத்தை அது வெளிப்படுத்துகிறதா காணப்படுகிறது. When you are in persistence in your prayer, God will do something. நீங்கள் விடாமுயற்சியாக தொடர்ச்சியாக உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் தரித்திருக்கும் போது அங்க தேவன் அங்க ஏதோ ஒரு கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். Amen. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, just give thanks to you. You are good God and you are leading us in victories. தேவனே, நீர் நல்ல தேவனா இருக்கிறீர். எங்களை அந்த ஜெயத்தின் பாதையிலே நீர் நடத்துகிற தேவனா இருக்கிறீர். And I want to pray for every pastors, every members, that they will see a successful warfare in their life. ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு போதலுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய அந்த யுத்த போராட்ட மன்றாட்டின் ஜெபத்திலே அவர்கள் ஜெயத்தை காணட்டும். Release, Lord, your revelation so that our prayer is always ignite with your word, ignite with your prayer. ஆண்டவரே, அந்த ஜெபத்தில் அந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்தறிவராக, இதன் வாயிலாக ஒரு தூண்டுதலையும் உம்முடைய ஜெபங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதா அது எங்களுக்கு ஏதுவாய் காணப்படட்டும். Every time, Lord, we pray, help us, Lord, to really connect you and your purpose on this earth. ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த உலகத்தில் உம்முடைய நோக்கங்கள், சித்தங்களை, திட்டங்களையும் இணைக்கிறதாய் அவைகள் காணப்படட்டும். I pray, bless every pastors and churches that we may walk in your way.
ஆண்டவரே, எல்லா சபைகளிலும் ஆசீர்வதியும். நாங்கள் எப்போதும் உம்முடைய சித்தத்திலே நடக்கிறவர்களாய் காணப்படட்டும். In the mighty name of Jesus, Lord, we pray. வல்லமையுள்ள நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.